அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் வளர்ப்பு விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் எப்படின்னு பார்ப்போம். வெண்டை விதை இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த விதை போட்டாலும் மண் கலவை ரொம்ப முக்கியம். மண்ணை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு விதை போடலாம். எறும்புலாம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே போடுறது தான் ரொம்ப நல்லது. அப்படி போடும்போது ஒரு தொட்டியில் 1 அப்படி இல்லைன்னா 2 போட்டால் போதும். குட்டீஸ்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. இந்த மாதிரி முளைச்சி வரும். இந்த மாதிரி வந்தோடனே வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கலாம். மாற்றி வைக்கும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிகமாக வெயில் இல்லாதபடி பார்த்துக்கணும். மாற்றி வைக்கும் போது ஈவினிங் டைமை ப்ரிஃபர் பண்ணலாம். அப்போ தான் செடி வாடி போகாமல் இருக்கும். வெண்டைக்காய் செடி எல்லா கிளைமேட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது. அதிகமாக வெயில் இருக்கிற ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தை தவிர மற்ற மாதத்துலலாம் நல்லாவே ஈல்டு எடுக்கலாம். வெண்டைக்காய் செடி ரொம்ப சீக்கிரமாகவே பூத்து காய்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் பூக்கிற பூ எல்லாமே ஆல்மோஸ்ட் காயாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் புதுசாக மாடி தோட்டம் போடணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த வெண்டைக்காய் செடியை ட்ரை பண்ணலாம். வெண்டைக்காய் செடியில் அதிகமாக வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊற்றும் போது ஃபோர்ஸாக ஜெட் ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே ஆல்மோஸ்ட் எல்லா பூச்சியும் விழுந்துடும். அப்படியும் இருந்ததுன்னா வாரத்தில் ஒரு தடவை நீம் ஆயில் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். கார்டனிங் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வெண்டைக்காய் மட்டும் ரொம்ப பெருசாக வந்திருந்தது. அதை விதைக்காக விட்டு வச்சுருந்தேன். ஹார்ட் பேஷண்ட் அப்புறம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வெண்டைக்காய் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த மாதிரி வளர்க்கும் போது ஃப்ரெஷ்ஷாக அப்பயே பறித்து நல்லா மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குடிக்கலாம். இது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது ஓரளவுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இது டேப்லெட் சாப்பிடாதவங்களுக்கு. இது சிகப்பு வெண்டை, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்குது. பொதுவாக வெண்டைக்காய் வெட்டி பார்த்தா ஹெக்ஸகானல் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இது வெட்டும் போது ஆக்டகோனல் ஷேப்பில் இருக்குது. முத்த விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. அப்படி முத்திருச்சுன்னா அதை விதைக்கி விட்டு அடுத்த சீசனுக்கு போட்டுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மேலே போகிற ஸ்டெம்மு கருக ஆரம்பிக்கும். அந்த டைமில் கருகிட்டு வர்றதை கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் சைடில் கிளை வச்சு காய் காய்க்க ஆரம்பிக்கும். இப்போ எங்கள் வீட்டு குட்டீஸ் அறுவடை செய்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே ஒரே டைமில் எடுத்த வீடியோ கிடையாது. நான் கற்றுக்கிட்டதையும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 10 வெண்டைக்காய் செடி இருந்தால் போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான காயை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம். குட்டீஸ்க்கு காலையிலே ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் பறித்து பொரியல் பண்ணி கொடுப்பேன். மாடி தோட்டம் போட முடியல, தரையிலேயே இடம் இருக்குன்னா தரையிலேயே வைக்கலாம். ரொம்ப நல்லாவே வளரும் வெண்டைக்காய் செடி. வாரத்தில் ஒரு தடவை இயற்கை உரம் கொடுத்துட்டு வரலாம். புளிச்ச மோர், அரிசி களைஞ்ச தண்ணியெலாம் ஊற்றலாம். இது ஒரு வெண்டைக்காய் பெருசாக விதைக்கி விட்டு இருந்தேன் இல்லையா, அதுலேருந்து போட்டு முளைச்சி வந்தது. ஒரு சீசன் முடிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு பேட்ச் விதை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே நமக்கு வெண்டைக்காய் கிடைக்கும். மண்கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் லிக்விடாக செடிங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கார்டனிங் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் செடி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள்.
இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.